வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலும் 6 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வின் 32ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே மேலும் 6 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 147ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 3 என்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை மீட்கப்பட்டு என்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 133ஆக அதிகரித்துள்ளதுடன் புதைக்குழியில் இருந்து செருப்புடனும் தாயத்துடனும் என்பு தொகுதிகள் நேற்று முன்தினம் அவதானிக்கப்பட்டிருந்தன. அந்த 2 என்பு தொகுதிகளுமே தொடர்ச்சியான அகழ்வு பணிகளை தொடர்ந்து நேற்று மீட்கப்பட்டன. அத்துடன் தாயத்து, நாணயம் உள்ளிட்ட சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் குறைத்த புதைக்குழியில் இருந்து பச்சிளம் சிசுவின் என்பு தொகுதியொன்றும் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சிசுவின் என்பு தொகுதி உடையும் நிலையில் மிக பலவீனமாக இருந்ததால் என்பு தொகுதியை சுற்றியிருந்த மணல் பிடிமானங்களுடன் இணைந்த வகையில் சுற்றி கட்டப்பட்டு அது பத்திரமாக மீட்கப்பட்டது. இதேவேளை செம்மணி புதைக்குழியில் 2ஆம் கட்டமாக இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளன. 45 நாட்களை கொண்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 3 பகுதிகளாக இடம்பெற்று வரும் நிலையில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகளே இன்றுடன் நிறைவுக்கு வரவுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதியளவில் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்டு தடைய பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காட்டும் பட்சத்தில் உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கோர முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் விடுக்கப்பட்டுள்ள கட்டளையை மேற்கோள் காட்டி கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் இனம் காணப்பட்ட மனித புதைக்குழிகளில் தடைய பொருட்கள் பல மீட்கப்பட்டுள்ளன. இவற்றை பொதுமக்கள் அடையாளம் காட்டினால் இவற்றை அடிப்படை ஆதாரமாக கொண்டு விசாரணைகளை கோர முடியும். எனவே தடைய பொருட்களை இனங்காட்ட வேண்டியதன் அவசியத்தை சகலரும் உணர வேண்டும். தங்களின் உறவுகளும் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சகலரும் தடைய பொருட்களை அடையாளம் காட்ட முன்வர வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மலேரியா காய்ச்சல் பரவியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மலேரியா காய்ச்சல் காரணமாக 2 யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் சி ஜமுனானந்தா வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது: மலேரியா காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 2 சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவர் 38 வயதுடையவர், மற்றவர் 29 வயதுடைய நபர். 38 வயதுடைய நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் 29 வயதுடைய நபர் மருத்துவ விடுதியிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ஐரோப்பியாவுக்கு செல்வதற்காக சென்று ஆப்பிரிக்க நாடொன்றில் தங்கியிருந்துவிட்டு மீண்டும் விமானம் மூலம் கட்டநாயக்கவுக்கு திரும்பியவர்கள். எனவே வெளிநாடுகளுக்கு குறைவாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றுவிட்டு திரும்புபவர்கள் கூடுதல் அக்கறையுடன் செயற்பட வேண்டும். இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட செயற்றிட்டங்களை வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் முன்னெடுத்தல் அவசியம் என்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி செய்தல், உதவி செய்தல் மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் நௌபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு நவரத்ன மாரசிங்க, பிரதீப் அபேரத்ன மற்றும் சுஜீவ நிசங்க ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. பலது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் இந்த வழக்கின் சாட்சிய விசாரணை வேறு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்கின் சாட்சிய விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் 11ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. குறைந்த வழக்கில் நௌபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதேவேளை வழக்கில் உள்ள அனைத்து பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தால் காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
எல்லை நிர்ணயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட போதும் அதற்கு இதுவரை நாடாளுமன்றத்தின் அனுமதி கிடைக்கவில்லை. இந்த சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்படும் போது மாகாண சபை தேர்தலை எந்த சந்தர்ப்பத்திலும் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக உள்ளது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டம் தொடர்பான கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் முறையில் காணப்படும் சில குறைபாடுகளை நீக்கி புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருதல், நவீன தொலைத்தொடர்பு வசதிகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் தேர்தல் மற்றும் வாக்காளர் டாப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டன. ஓய்வு பெற்ற பின்பும் மக்களின் நிதியில் வாழ்வதற்கும் அரசு வீடுகளில் வாழ்வதற்கும் ஆசைப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இது தொடர்பில் வெட்கம் இல்லையா என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்நெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்றதன் பின் வாழ்வதற்கு, குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்களிடம் எதுவும் இல்லையா? பணம், வீடு என எவையும் இல்லையா? ஜனாதிபதி பதவி ஊடாகத்தான் சாப்பிட வேண்டுமா? நாட்டு மக்களின் நிதியில் தான் அவர்கள் வாழ வேண்டுமா? ஓய்வு பெற்றதும் மக்கள் தானா அவர்களுக்கு சோறு போட வேண்டும்? இது வெட்கப்பட வேண்டிய விடயம் அல்லவா? எளிமையாக வாழ்கின்ற ஜனாதிபதி ஒருவர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தாவது இவர்கள் திறந்த வேண்டும். நாங்கள் ஓய்வு பெற்றால் இப்படி செய்ய மாட்டோம், ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டோம், வெளியேறி விடுவோம் என்றார். மருத்துவர்களின் இடமாற்ற பட்டியல் தொடர்பான பிரச்சினைகள் எதிர்வரும் 11ஆம் திகதிக்கு முன்னர் தீர்க்கப்படாவிட்டால் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் கன்சலால் விஜய் சூரிய தெரிவித்துள்ளதாவது: அமைச்சுடன் பலமுறை பேச்சுக்கள் நடாத்தியும் இடமாற்ற பட்டியலில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக திருப்திகரமான தீர்வுகள் எட்டப்படவில்லை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்த கோரிக்கைகளை அதிகாரிகள் அலட்சியம் செய்கின்றனர் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.